வந்தே மாதரம். இது மோடி பலவிதமான ஆடைகள் அனுப்பிச்சு அப்படியே இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்றி போகிறாராம். அவர் அங்கங்கே போனால் அந்தந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரான். கோபாலி மாதிரி ட்ரெஸ் போட்டுறாரு. இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க ஐயா. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், 1,00,000 தடவை சொல்லிட்டேன், 1 கோடி தடவை சொல்லிட்டேன். ராஜீவ்காந்தியை கொன்னது சந்திராசாமி தான் கொலைக்கு பின்னணி அப்படின்னு சொல்லி ஜூலை 1999 2வது வாரமே ராஜேந்தர் ஜெயின் அப்படிங்கிற பத்திரிக்காரன் எழுதிட்டான். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் அரசியலில் தான் இருந்திருப்பீங்க. அவங்க வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், ரத யாத்திரை நடத்தாங்க, பப்ரி மசூதி இடித்தாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சந்திராசாமியை பிடிச்சி விசாரிச்சிருந்தா அன்றைக்கி தேதிக்கு தமிழகத்தில் ஈழத்தமிழர் அழிஞ்சிருக்க மாட்டான். அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ காமராஜரை கிண்டல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்து போச்சு. பெருந்தலைவர் காமராஜரை கிண்டல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்து போச்சு. மகாத்மா காந்தியை கிண்டல் பண்ணுறீங்க, நேருவை கிண்டல் பண்ணுறீங்க, ஒரே நக்கல் தான். இது பெருந்தலைவர் காமராஜ் வெளிநாடுகளுக்கு போனால் கூட அதே வேட்டி சட்டை தான், அதே கதர் வேட்டி சட்டை தான். அவர் சரித்திரத்தில், அரசியல் சரித்திரத்தில் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு, லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே ஜவஹர்லால் நேரு பொண்ணாச்சே, ரோஜாவின் ராஜா நேருவின் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தை தியாகி நெல்லை ஜெமினி வேண்டவே வேண்டாம் ஐயா தலைவரே, அவள் வேண்டாம், அவள் ஒரு விதவை, அவளை நம்ம நாட்டு மக்கள் சகுனம் பார்க்குறவங்க, அவள் வேண்டாம் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் கேட்கல. அவர் செய்த ஒரே தவறு அதுதான். ஆனால் பெருந்தலைவர் உடை போட்டுக்கிறதும் கிண்டல் அடிக்கிறானுங்க பாருங்கள் சில பேர், தாங்க முடியல. முதல்ல அவங்க கோமாளி மோடியை இவர் இந்த சோனியாவை பார்த்து ஏன் நீ சந்திராசாமி பிடிக்கலன்னு கேட்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறையா மேட்ரு டெவலப் ஆகி போச்சு. வெறும் சந்திரசாமி மேட்ரை நீங்கள் இந்த காமராஜரை போட்டு கிண்டல் பண்ணுறது, காந்தியை போட்டு கிண்டல் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு கேள்வியை அவங்க மோடியை கேட்க சொல்லுங்கள். கேட்டாரா நாடு சுபீட்சமாகிடும், ஒன்றும் கவலையே கிடையாது. அந்த அம்மாட்ட $20 பில்லியன் இருக்குது. அப்புறம் சர்வதேச சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதில் $10 பில்லியன் இந்தியாவுக்கு கொண்டு தான் இந்தியாவில் வறுமை ஒழிஞ்சு போவோம். அதை செய்கிறத விட்டுட்டு காந்தியை கிண்டல் பண்ணி, நேருவை கிண்டல் பண்ணி கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டு அழியாதுங்க. ஜெய்ஹிந்த்.